This meeting is being recorded. So how business generate leads? Now why business run ads? Two core objectives: lead generation, brand building. Paid ads, performance marketing, specialized in lead generation, customer journey and ads, role of meta ads. இதெல்லாம் ஒரு தடவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் அதை ரீகலெக்ட் பண்ண முடியும். எப்பவுமே நடத்துறத ஒரு தடவை திங்ஸ் பண்ணி நீங்களும் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன? சேல்ஸ் ஆட் எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட், இக்னோரிங் ஃபனல்னா அந்த ஏசிசி அவேர்னஸ் கன்சிடரேஷன், ஸ்கிப்பிங் ரீடார்கெட்டிங், கிளைண்ட் அர்ஜென்சி இதெல்லாம் வரும். ஸோ சூஸ் அ பிஸ்னஸ், ஐடென்டிஃபை கஸ்டமர் ப்ராப்ளம் அண்ட் டிசைட் வெதர் டு ரன் பிராண்ட் ஆட்ஸ். யாராச்சும் பண்ணிருக்கீங்களா? லாஸ்டா 2 கிளாஸ்ல இந்த கிளாஸ் எடுத்து ஒரே கிளாஸ் எடுத்துருந்தாரு. இல்ல ஆட்ல ஒன்று தான் எடுத்துருக்கு. ஒரு கிளாஸ் நீங்க எடுத்துக்கொள்ள. ஸோ ஆன்லைன்ல பண்ணிட்டீங்கன்னா சோனு, சோபனா, அறிவொளி. Again, this task: choose a business, identify its customer. அதாவது நைக்கோ, ரீபாக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணுங்க, கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ப்ராப்ளம் என்ன, டிசைட் வெதர் டு ரன் பிராண்ட் ஆட்ஸ் ஆர் லீட் ஜெனரேஷன் ஆட். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அந்த பிசினஸ்க்கு, லீட் ஆட் ரன் பண்ணலாமா, பிராண்ட் ஆட் ரன் பண்ணலாமான்ட்டு நீங்க டிசைட் பண்ணி ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க எந்த பிசினஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிடுங்க. அது பண்ணுங்க. ஐசிபி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இது எடுத்துங்க. மேபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன். நான் ஒரு இன்டெப்தா நீங்க பண்ணலைன்னா இந்த டிசம்பர் ஷீட்ல பாருங்க. இதுல வந்து ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்ங்கிறத எடுத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதுல போட்டீங்க அப்படின்னா ideal customer profile for Medfield Technology digital marketing course. This I need to run ad which இது ஓவராலா போடுறேன். இன்னொரு இன்டெப்தா போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும். ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா 18 to 30 years ஏஜ், ஆல் லொகேஷன் கோயம்புத்தூர், செகண்டரி வந்து தமிழ்நாடு, இதெல்லாம் விட்டுட்டு எஜுகேஷன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், கிராஜுவேட், எனி ஸ்ட்ரீம்ஸ், கெரியர் ஸ்டேட்டஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், நான் ஐடி, ஃப்ரெஷர்ஸ் டெக்னிக். பெயின் பாயிண்ட்ஸ் என்ன உங்களுக்கு, அந்த ஐடியல் கஸ்டமரோட பெயின் பாயிண்ட், நோ ஜாப் ஆஃப்டர் டிகிரி, நோ ப்ராக்டிகல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கொடுக்கல. ஒரு Recording has been resumed. இது வந்து இந்த ஆண்டர்பிரனர் அவங்களெல்லாம் சொல்லல, அதனால சும்மா மேலோட்டமா நான் காமிக்கப்பட்டேன். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன கோலா இருக்கும். இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன இருந்து, சார் இவரோட பெயின் பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 12 hours மேல நான் ஒர்க் பண்றதுக்கு இது இல்லை, இன்னைக்கு ஐடியில் எல்லாரும் போறாங்க, ஒரு டெக்னாலஜி ஓரியன்டா வரணும். இதெல்லாம் தான் அவரோட பெயின் பாயிண்ட்ஸ். பெயின் பாயிண்ட்ஸ்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறார். ஸோ அந்த பெயின் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதே வந்து எல்லாத்துக்கும் மாறும். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல ஒருத்தர் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஜாப் சீக்கர்ஸ்னா அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கறாங்க, சொந்தக்காரங்க கேட்கறாங்க, படிச்சுட்டோம், செலவு பண்ணிட்டோம், இதுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல, என்ன பண்ணலாம், இதெல்லாம் தான். அப்போ ஜாப் ஓரியன்டா தான் அந்த பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால ஐசிபி ஒவ்வொரு ஐசிபி வரும், ஒவ்வொருலையும் என்னென்னு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சைக்கலாஜிக்கல் ட்ரீ, ஃபியர் ஆஃப் பீங் அன்எம்ப்ளாய்ட், ஒரு பயத்தோடவே இருப்பாங்க, படிச்சா வேலை கிடைக்குமா, படிச்சுட்டே இருக்கிறோம், இன்னும் கிடைக்கலையா. ஃபியர் கம்பேரிசன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் போகல. பேரண்டோட ப்ரெஷர், டிசைர் ஃபார் குயிக் கேர் டேர்ன் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன் மென்டல் சப்போர்ட். அப்போ இதெல்லாம் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் தெரிஞ்சதுன்னா நம்ம மெட்டா ஆட்ஸ்னு கொடுத்தங்காட்டி இதையெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். யாரெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களே நீங்க கான் பண்ணலாம் அப்படிங்கிறத இது சொல்ல வராங்க. இது விட்டு ஐசிபி 2 நான் ஐடி கரியர் சுவிட்சர், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், டக்குன்னு லோ க்ரோத் ஜாப். லோ க்ரோத்னா உங்களுக்கு பெரிய க்ரோத் இருக்காது, மார்க்கெட்டிங்னா அது ஃபீல்ட்லயே போயிட்டு இருக்கிற மாதிரி. நோ கோடிங், கரியர் ஷிஃப்ட் 90 days, இப்படி பண்ணலாம். ஆடுக்கு உண்டான இது சொல்றாங்க. ஸ்மால் பிசினஸ் ஓனர், நோ ஆன்லைன் லீட்ஸ், அதெல்லாம் மேம் வந்திருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் லீட்ஸ் எங்களுக்கு இல்லை, ரன் ஆட்ஸ் இதெல்லாம் பண்ணி பண்றது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐசிபி தெரிஞ்சதுன்னா உங்களால நல்லா வந்து பண்ண முடியும்.
ஸோ ஐசிபி நீங்க எடுத்தீங்கன்னா தான் நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாலும் அந்த ஐசிபி எந்த அளவுக்கு இதுல யூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். எஸ்டிபி செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பொசிஷனிங். STP to run ads, to run meta ads. ஸோ அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப் அண்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. எஸ்டிபிலையும் இந்த இது வரும். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது டார்கெட்டிங் ரெண்டுலேயும் வரும். கெரியர் பேஸ்ட் இது. சைக்கோகிராஃபி வந்து கெரியர் ஆன்சர், ஸ்கில் கேப் இது, பிஹேவியர். இது வந்து என்னன்னா இப்போ எஸ்டிபிக்கும் ஐசிபிக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்? இது வந்து ஒரு ப்ராட் லெவல்ல வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்க ஆடியன்ஸ் வரும். ஆனா அதுல வந்து ஸ்டூடெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபைல், சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபைல், பெரிய காலேஜில் படிக்கிறவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா இவங்களோடக்கும் அவங்களுக்கும் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். புரியுதுங்களா நான் சொல்ல வரேன்? ஐசிபியில் என்ன வரும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா செக்மெண்டேஷன்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஆடியன்ஸ், பைத்தான் படிக்கிறதுக்கு ஆடியன்ஸ். ஆனா ஐசிபிக்குள்ள நீங்க போறப்ப என்ன ஆகும்னா அதே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனா அவன் கிராமத்துல இருந்து வந்திருக்கானா, அவன் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்கானா, இந்த மாதிரி ரொம்ப இண்டிவிஜுவலா பிஹேவியர் வரும். இதுல வந்து காமனா நம்ம செக்மெண்டேஷன் நம்ம சொல்றோம். ஐசிபி அண்ட் எஸ்டிபி டிஃபரன்ஸ். Who is the perfect customer? இந்த வந்து கடைசியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஐசிபின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் டைப் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது. ஐசிபி ஆன்சர்ஸ் யார், அவங்க லொகேஷன், கெரியர் ஸ்டேஜ், என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே ஐசிபி. செக்மெண்டேஷன், ஹவ் யூ மார்க்கெட் டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இந்த ஐசிபி பேஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணணும், விச் குரூப் எக்ஸிஸ்ட் இன் த மார்க்கெட், விச் குரூப் ஷுட் வி கெட் ஃபர்ஸ்ட். அதில் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐடியல் கஸ்டமர், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்றாங்க. ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ, யாருக்கு நம்ம மார்க்கெட் பண்ண போறோம், இங்க வந்து எப்படி மார்க்கெட் பண்ண போறோம். நேரம் ஒரு ப்ரொஃபைல கீழே வரும். நான் இங்க சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் ப்ராட், மல்டிபிள் இது இருக்கும். இங்க எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணிட்டு ஒண்ணுக்கு வரும். ஒரு ஸ்டூடெண்ட், கிராமத்து ஸ்டூடெண்ட்னா அவனுக்கு ஒரு ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆக்சுவலா நம்மளும் பண்றது இல்லை, இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனி போனீங்க பண்ணுவீங்க. இப்போ ஐசிபிஏ எடுக்கிறோம் அப்படின்னா ஆப் அண்ட் டெக்னாலஜியோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு வந்து யார் வருவாங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப நேரம் விட்டுறலாம், அவங்களுக்கு விட்டுருக்கு. ஜாப் சீக்கர், நான்-ஐடி டு ஐடி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து படிக்கிறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 3 பேருக்கு வச்சிட்டிங்கன்னா ஜாப் சீக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஜாப் சீக்கர் யாரு? ப்ராட் கேட்டகரி, வந்து எல்லாத்துக்கும் வேலை வேணும் அதனால வந்து படிக்கிறவங்க தான் ப்ராட் கேட்டகரி. இன்டெப்தா நீங்க போறீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வர்ற ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருப்பான், பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கானா அவன் எப்படி இருப்பான், கிராமத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு இதா நம்ம உள்ள போய் பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு இங்க வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ட்டையும் இண்டிவிஜுவலா நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்டு பார்க்கணும். நீங்க எந்த இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சீங்களா, எந்த காலேஜ் படிச்சீங்க, உங்க மார்க் என்ன, இங்க ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிக்கிறீங்களா, ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இவங்க தான் என்னோட ஐடியல் கஸ்டமர். அப்ப வில்லேஜ்ல இருந்து ஒருத்தவங்க படிச்சுட்டு இப்படி வர்றாங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அதெல்லாம் எழுதிட்டோம்னா அது மாதிரியே நம்ம மற்றவங்களுக்கு கூட நம்ம மார்க்கெட் பண்ணலாம். வில்லேஜ் பீப்புள் இருக்கவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட் கோர்ஸ். சிட்டியில இருந்த பையன் எனக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, எனக்கு வந்து சும்மா ஒரு நேம் செட் பண்ணிக்கணும், இல்லை ஏதாவது அது மாதிரி சொல்றாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் மாதிரியே இருப்பாங்க. அப்ப ஐசிபிங்கிறது இன்டெப்தா போய் அவங்களோட கேரக்டர்ஸ்ல பாக்குற அளவுக்கு வந்து செக்மெண்டேஷன்னா இந்த ஐசிபியை நம்ம எப்படி கொண்டு மார்க்கெட்டிங் பண்றோம், எந்தெந்த இடத்துல நம்ம பண்றோம், கூகுள் ஆட்ல பண்றோமா, மெட்டா ஆட்ல பண்றோமா, போஸ்டர்ஸ் அடிச்சு விட்றோமா, இது மாதிரி எல்லாம் பண்றது செக்மெண்டேஷன்ல மெயின். ஸோ அதுல மெயினா வந்து ஒரு ப்ரொஃபைலுக்கு போவோம், இங்க மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் நம்ம போவோம். ஆடியன்ஸ் டெஃபினிஷன், கேம்பெயின் ஸ்ட்ரக்சர், பர்சனல் தெரியும். ஸோ இதுதான் மெயினா வரும். அது போக வேணும்னா இந்த ஹூ ஹவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட். ஐசிபிங்கிறது பர்சன் ஓட கேரக்டர், எஸ்டிபிங்கிறது பிளான். ஐசிபி tells who to sell you, எஸ்டிபி tells how to sell to many. யாருக்கு விற்க போறீங்க அப்படிங்கிறது ஐசிபி, எப்படி விற்க போறீங்க அப்படிங்கிறது எஸ்டிபி. இப்ப
இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இன் கோயம்புத்தூர் ஜாப் சீக்கர் வாண்ட்ஸ் ஐடி ஜாப், இது ஐசிபின்னு வச்சுக்கோம். இதுவும் ப்ராட்ல சொல்றாங்க. Sir, Recording has been resumed. கஸ்டமர் ஜேர்னி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஷோபா? ஜஸ்ட் கன்ஃபார்மிங் ஆகிருக்கேன். okay, sir.
ஸோ கஸ்டமர் ஜேர்னி வந்து என்னன்னா ஸ்டேஜ் 1 அவேர்னஸ், அடுத்தது இன்ட்ரெஸ்ட், நம்ம அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன் 3 தான் பிரிச்சு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிரிச்சிருக்காங்க. கன்சிடரேஷன், அடுத்தது கன்வர்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கஸ்டமர் ஜேர்னி வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அப்புறம் நம்மளை கன்சிடர் பண்ணணும், அப்புறம் கன்வர்ஷன் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆட் வந்து பர்ஃபெக்டா நம்மளால கிரியேட் பண்ணணும். இப்போ யார் நம்மளோட கஸ்டமர் ப்ரொஃபைல், எந்த இடத்துல ரீல்ஸ் போடுறோமா, டெஸ்ட்மெண்ட் போடுறோமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்டிபி. பிங்கிறது வந்து பொசிஷனிங், எப்படி நம்ம பொசிஷன் பண்ண போறோம் முன்னாடி. ஆப்பின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அவங்களுக்கு. அடுத்தது கஸ்டமர் ஜேர்னி, இந்த அவேர்னஸ் ஸ்டேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா, கன்சிடரேஷன்ல என்ன பண்ண போறோம் அவங்களுக்கு, எல்லா இதுலயும் நம்ம திங்க் பண்ணணும். சரி, இப்போ ஒரு என்கொயரி வந்துருச்சுன்னா ஒரு அவேர்னஸ் மூலமா அந்த என்கொயரி நம்மளை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பணும், லொகேஷன் அனுப்பணும், ப்ரௌசர் அனுப்பணும், சிலபஸ், இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இல்லையாங்கிறது நமக்கு ரெண்டாவது. பட் இதெல்லாம் நம்ம அனுப்பிச்சோம்னா தான் நம்மளை அடுத்து அவங்க கன்சிடர் பண்றதுக்கு வருவாங்க. நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம விட்டுட்டு அவங்களா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க, இன்ஃபர்மேஷன் மட்டும் போன்ல சொல்லிட்டேன்னா பத்தாது. எல்லா பக்கமே பார்ப்பீங்க, நீங்க என்கொயரி பண்ண இடத்துல எல்லாமே உங்களை திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அது கஸ்டமர் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துல எப்படி வந்து மேப் ஆகிறோம் அப்படின்னு. ஸோ டைரக்டா அவேர்னஸ்ல இருந்து கன்வர்ஷன் வராது, இந்த கன்சிடரேஷன் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம இன்டர்மீடியட்டா பர்சன்ஸை போட்டுருக்கோம். இப்போ இது ஆன்லைன்ல எப்படி பண்ணுவாங்க, அப்ப யோசிக்கலாம் சார், நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் போன் பண்ணி பேசுறீங்க, ஆன்லைன்ல அமேசான்ல 1 லட்சம் பொருளே வந்து யாரு இல்லாம வாங்குறாங்க, அப்ப அங்க எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அங்கேயும் இதே கான்செப்ட்ஸை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உள்ள வச்சிருப்பாங்க. அது நீங்க நல்ல ஒரு அடுத்த ப்ராடக்ட் வாங்குறப்ப யோசிச்சீங்கன்னா தெரியும். நான் ப்ராடக்ட்டை வாங்காம விட்டா என் கூட யாரு கம்யூனிகேட் பண்றான் அமேசான்ல இருந்து, ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கூட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, ப்ராடக்ட் வாங்க வைக்கிறதுக்கு என்ன எப்படி தூண்டுறாங்க, இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. நிறைய ஏஐ மாடல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க அடுத்த ஒரு பொருளை வாங்குறப்ப யோசிங்க. ஸோ அடுத்து வந்து ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எப்பவுமே வந்து அதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொன்றும் எடுக்கிறோம். ஸோ கன்சிடரேஷன் ஸ்டேஜில் வைக்கிறோம் அப்படின்னா கன்வர்ஷனுக்கு நம்ம ஆஃபர் கிரியேட் பண்ணணும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டேன், வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இன்னும் வாங்கல அப்படின்னா ஐ நீட் டு கிரியேட் அன் ஆஃபர். நீங்க இந்த டேட்டுக்குள்ள வாங்கினீங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீ. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், சிம்பிள் ஆஃபர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 59,899 அப்படிங்கிறது நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ். ஆஃபருங்கிறது என்ன, நீங்க சிங்கிள் பேமெண்டா பண்ணீங்கன்னா 5,000 ஆஃபர் தரோம் அப்படிங்கிறது தான் ஆஃபர். அப்படி இதையும் மீறி நீங்க ஆஃபர் கிரியேட் பண்ணணும், வேற மாதிரி நிறைய இருக்கு. ரெஃபரல் ஆஃபர் கிரியேட் பண்ணலாம், இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 குறைக்கிறேன், இதுல பண்ணீங்கன்னா 2,000, எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அது வந்து டைரக்டா பணமே பண்ணாம வேற மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பே ஆஃப்டர் யூ கெட் அ ஜாப் அப்படின்னு சொல்லி போய். ஸோ அது யாருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்போ நீங்க பெஸ்ட் ஆஃபர் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஆஃபர்ங்கிறது தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கலாம். நீங்க ரொம்ப ஒரு சில கம்பெனிஸ் தான் ஆஃபர் இருக்காது. நீங்க ஆப்பிள் தான் இன்னைக்கு இந்த லான்ச் பண்ணாங்கன்னா, ஆனா அதுல ஆஃபர் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர். அப்ப பெரிய பிராண்டும் ஒரு ஆஃபர் டைரக்டா தராம பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து அவன் ஆஃபர் கொடுக்குறான். அவன் கொடுக்கறது இல்லை, அவன் கொடுத்தா அவரோட ப்ராடக்டோட வேல்யூ குறையுதுன்னு நினைக்கலாம். ஆனா வேற ஒருத்தர் மூலமா கொடுக்குறாங்க. மாலுக்கு போயிட்டு வந்து அது மால்ல இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பிராண்ட் பெரிய அப்படின்னு அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லா கடையிலும் எல்லா பிராண்ட்லயும் ஆஃபர். அப்ப ஆஃபருங்கிறது எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துல அட்ராக்ட் பண்ணும். நம்ம ஆஃபர் கொடுக்காம இருந்து திடீர்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ அதிகமா இருக்கும். நீங்க சும்மா வந்தோடனே ஆஃபர் ஆஃபர்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா மேபி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க என்னடா ஏதோ ஒரு பிரைஸ் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆஃபர் சொல்லி அதே பிரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளோட வேல்யூ தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும், ரீச் அதிகமா இருக்கும். மால்ல ஏன் 24/7 365 அவங்க ஏன் போடுறது இல்லை ஆஃபர், ஒரு மாசம் ஃபுல்லா போடுவாங்க. சில கடைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகும்னு நினைச்சு அதை பண்ணுவாங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை மால் போயிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்ப பார்த்தாலும் இது இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுருவோம். புதுசா வர்றவனுக்கு ஓகே இன்னைக்கு ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இதா இருக்கும். அதனால ஆஃபர் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். நீங்களும் ஒரு ஆஃபர் வச்சுக்கணும் கன்வர்ஷனுக்கு. அது இல்லாம நீங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணாலும் இருக்கலாம். ரேட் அதிகம் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்ல ரியலாவே ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். பட் கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து என்னன்னா ஏற்றி இறக்கல, ஏன்னா அதனாலதான் நான் சொல்றேன், என்னோட வெப்சைட்லயே வந்து நம்ம இதை போட்டுட்டோம், பிரைஸ் போட்டோம். அதனால நான் வந்து 75,000 சொல்லி உங்களுக்கு 55 54 அப்படி நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ ஆக்சுவல் பிரைஸ் என்னவோ அதை நம்ம கொடுத்தோம். ஆனா ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா
யூசர்ஸ் வில் பி பெனிஃபிஷியல், பர்ச்சேசிங்கும் உங்களுக்கு இன்டியூஸ் தோணுது. எல்லாருக்குமே தெரியும். சரி, நீங்க மால்ல போய் வாங்குறீங்கன்னா உண்மையாவே ஆஃபர் தரானாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே நல்லா பாருங்க, ஒரு சட்டை முதல்ல பார்த்துருப்பீங்க ஒரு ரேட் வச்சு, ஒரு மாசம் கழிச்சு போய் பாருங்க அதே சட்டையை விலை ஏற்றி ஆஃபர்னு சொல்லுவாங்க, இல்ல 3 காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க வச்சுட்டு தான் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு திருப்தி இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதனால ஆஃபர் பிளேஸ் அ வெரி குட் மேஜர் ரோல். அது ஆஃபர் கொடுத்ததுனால சின்ன கம்பெனில பெரிய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம்னா மெட்டாவோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்காக இதெல்லாமே எடுத்துட்டு இருக்குங்க. இன்னும் அதுக்காக ஆடுக்கே நம்ம இன்னும் போகல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க யாருக்கு ஆடு கிரியேட் பண்ண போறீங்க, உங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் தான் இப்ப பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து அந்த மெட்டாவோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது பேக் எண்ட்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சோசியல் மீடியாவோட அல்காரிதம் என்ன சொல்லியிருந்தாங்க, யாராச்சும் ஞாபகப்படுத்த முடியுமா? சோசியல் மீடியா எடுக்கிறப்ப சோசியல் மீடியாவோட கோல் என்னன்னு நம்ம பேசணும். எல்லா சோசியல் மீடியாவுக்கும் ஒரு கோல் இருக்கும். ஸோ அதுபடிதான் அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது கோல் என்ன, மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோல். ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது அதுல இருந்தாதான் நம்ம இருப்போம். அப்போ நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறதா பேக் எண்ட்ல அல்காரிதமா இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். அதே இது ஆடுக்கு மெட்டா அல்காரிதம்ல மெட்டா ஆட் அல்காரிதம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டா அல்காரிதம் அகைன் நீங்க நார்மல் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும். மெட்டா ஆட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஆட் வந்து நார்மலா என்ன அப்படின்னு சொன்னா மெட்டா ஷோஸ் ads to people or user most likely to take action based on data, behavior and signals. ஒரு மேஜரான. ஸோ அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, மெட்டாவோட ஆட் நான் கிரியேட் பண்ணோன்னே எனக்கு ஒரு கஸ்டமர் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இட் ஷோஸ் ஆட் டு பீப்புள் மோஸ்ட் லைக்லி டு டேக் ஆக்ஷன். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரூம்ல 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா மெட்டாக்கு தெரிஞ்சிருக்கு இந்த 4 பேர்த்துல யாரு ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த ஆடை பார்த்துட்டு. நீங்க எத்தனையோ ஆட் நீங்க பாக்குறீங்க, மெட்டாக்கு தெரியும் இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆக்ஷன்ங்கிறது என்னது, லைக் ஆடு நீங்க லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அதுல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், கிளிக் டு ஏதாவது பட்டனை கிளிக் பண்ணா அவங்களுக்கு போகும். ஸோ இதெல்லாம் தான் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டேட்டா, பிஹேவியர் அண்ட் சிக்னல்ஸ். அவங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கு, மெட்டாக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு. என்னை வந்து ஒரு கேட்டகரியில பிரிச்சுப்பான், மோகன் குமார் இவனுக்கு வந்து லெட்ஸ் சே கார்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா அவன்கிட்ட இருக்கு. அப்போ கார் சம்பந்தமான ஆடு யாருக்காச்சும் கிரியேட் பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷன் செலக்ட் பண்ணி என்னோட ஏஜ் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா, லாங்குவேஜ்ல இருந்து எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னா ஓகே மோகன் குமார்ட்ட கொண்டே காமிக்கலாம். ஏன்னா அவனுக்கு கார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவன் ஒரு டேட்டா வச்சிருப்பான். பிஹேவியர். ஸோ இந்த மோகன் குமாருக்கு கார் பிடிக்கும், அப்போ கரெக்டான ஆடை கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாங்க. நான் எப்படி பிஹேவ் பண்ண போறேன், லாஸ்ட் 6 months ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க மறுபடியும் அகைன். இந்த மாதிரி கார் சம்பந்தமான எத்தனை தடவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கான், எங்கேஜ் ஆயிருக்குன்னா அந்த நார்மல் போஸ்டோடவோ இல்ல ஆடு கூட இது மாதிரி வேற ஒரு ஆடு இதுக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சிருப்பாங்க. நான் அதில் கிளிக் பண்ணி ஏதாவது நான் பண்ணியிருக்கேன்னா அப்போ அது பிஹேவியர். ஸோ சிக்னல்ஸ் அப்படிங்கிறது அதே தான், யூசர் டேக்கிங் ஆக்ஷன். ஏதோ ஒரு கண்டென்ட்ல ஏதோ வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது வந்து சிக்னல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு இது எப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேயே தான். In this, explain what is ஆக்ஷன். ஆக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா the result you want from the user. யார் வந்து இப்ப நான் லீட் ஜெனரேஷனுக்காக ஒரு ஆட் ரன் பண்றேன்னா யார் எனக்கு லீடு போடுவாங்க அப்படிங்கறத ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
லைக் கமெண்ட் ஷேர் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி இருந்து அதுல எக்ஸ்ட்ரீமா லீடு போடுறவங்க யாரு அப்படிங்கிறது தான் லீடு கேம்பெயினுக்கு கரெக்டான பிஹேவியர். வாட் யூசர் ரிப்பீட்டட் டஸ் ஆன் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ். நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், இது சம்பந்தமான ஆடுக்கு ஏதாவது பண்ணியிருக்கேன்னா, அடிக்க ஒருக்க நான் ஏதாவது ஆடை கிளிக் பண்றேன்னா அப்படிங்கிறத என்னோட பிஹேவியர் பேஸ்ட் ஆன் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ். நான் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இட் ட்ராக்ஸ் பேட்டர்ன்ஸ். நான் என்னென்ன மாதிரி இருக்கலாம் கிளிக் பண்றேன். 1 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு கார் இருக்கு, BMW, அந்த மாதிரி ஆடுக்கா நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல நார்மலா 30 lakhs 20 lakhs உள்ள கார், அதாவது எனக்கு தெரியாது 30 lakhs, பட் நான் லைக் பண்றத வச்சு மெட்டா கேட்டகரி பிரிச்சுப்போம். என்னோட பேட்டர்ன் பார்ப்போம். பிஹேவியர் கிளிக் ஆட் ஆஃப் அடிக்கிறதுக்கு ஆடை கிளிக் பண்றேன். வாட்சஸ் ரீல் டில் எண்ட். ஒரு ரீல் பாக்குறேன்னா அந்த கார் சம்பந்தமா கடைசி வரைக்கும் பாக்குறேன்னா. என்கேஜஸ் வித் எஜுகேஷன் கண்டென்ட், ஃபில்ஸ் ஃபார்ம், ஓபன்ஸ் வாட்ஸ்அப் ஃப்ரம் சர்ச்சஸ் ஃபார் கோர்ஸ் ரிலேட்டட். இந்த மாதிரி இதுதான் என்னோட பிஹேவியர். ஸோ நீங்க இனிமேல் யோசிச்சு பாருங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னென்னலாம் டச் பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, கிளிக் பண்றீங்க, இது எல்லாமே உங்களுக்கு மெட்டா வாட்ச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கறது அது ஒரு டேட்டாவா வச்சுட்டு சிக்னல்ஸ் பார்ப்போம். டைனி டிஜிட்டல் க்ளூஸ் யூசர்ஸ் லீவ் எவ்ரிவேர். எப்படி வந்து ஒரு திருடுறவங்க ஏதோ ஒன்று ஒரு சின்ன முடியா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் போலீஸ் சொல்ற மாதிரி இருக்கு. டைனி டிஜிட்டல் க்ளூஸ் யூசர்ஸ் லீவ் எவ்ரிவேர். மெட்டா யூசர்ஸ் thousands of மைக்ரோ சிக்னல்ஸ். யூ நெவர் see them. நீங்க என்னென்ன பேஜ் ஃபாலோ பண்றீங்க, எதை லைக் பண்றீங்க, நீங்க எதார்த்தமா ஏதோ லைக் பண்ணுவீங்க, ஆனா அதுல இருந்து மெட்டா உங்களை புரிஞ்சு வச்சுக்குது. வீடியோவோட வாட்ச் டைம். நான் 20 செகண்ட் வீடியோ வந்து 100 வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா 100 வீடியோவும் 20 செகண்ட் ஃபுல்லா வாட்ச் பண்றீங்களா, இல்ல பாதி வாட்ச் பண்றீங்களா, எந்த வீடியோக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா, எந்த டைமுக்கு. சாயங்காலம் 8 மணிக்கு மேல பாக்குற வீடியோ எல்லாமே ஃபுல் வீடியோ பாத்துறீங்க. காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் தான் பாக்குறீங்க. இது எல்லாமே வாட்ச். எந்த மொபைல்ல இருந்து இதெல்லாம் தான் டைனி இதுன்னு சொல்லுவோம். டிவைஸ் டைப். நீ ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ் தான். ஐஓஎஸ்ல இருந்தா உங்களோட டைப் எப்படிங்கிறத அது போயிட்டு நெட்வொர்க் ஒய்ஃபைல மொபைல் ஒய்ஃபைல தான் நம்ம நிறைய பாக்குறோம், மொபைல்லாம் கம்மி. அப்ப அது காமிக்கிறப்ப யோசிக்கும், ஒய்ஃபை இருக்கிறவங்க அதிகமா காமிக்கிறோம். இதெல்லாம் தான் டைனி சிக்னல்ஸ் சொல்றோம். டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி, லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், ஃபாஸ்ட் பர்ச்சேஸ் வேணும். ஸோ இப்போ நீங்க டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. மெட்டா ஷோஸ் ஆட்ஸ் டு பீப்புள். நீங்க மொத்தமா நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு காமிக்காது. who most likely to take action. ஆக்ஷன்ங்கிறது எண்ட் ரிசல்ட். கடைசியா நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த ஆடை கிரியேட் பண்றோமோ அதை எடுக்கிறவங்க ஆக்ஷன் சொல்றோம். பேஸ்ட் ஆன் டேட்டா, பேஸ்ட் ஆன் மெட்டாவோட ஒரு டேட்டா குரூப்போட. நம்ம பிஹேவியர். பிஹேவியர்னா நான் மெட்டா பிளாட்ஃபார்ம்ல என்னென்னலாம் கிளிக் பண்றேன், எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றேன், என்ன சர்ச் பண்றேன், இதெல்லாம். அண்ட் சிக்னல்ஸ். சிக்னல்ஸ்ங்கிறது ஒரு டைனி க்ளூ லெஃப்ட் பை த யூசர். அவன் அந்த விட்டுட்டு போறது கிடையாது. நான் எதையெல்லாம் வச்சு எந்தெந்த டைம்ல எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு பேக் எண்ட்ல ஒரு அனலைஸ் பண்ணுது. டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மாதிரி எடுத்து ஒரு டேர்ம் போட்டு இதெல்லாம் எடுத்து இவங்ககிட்ட எல்லாம் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. இப்போ நான் ஒரு ஆடு கிரியேட் பண்ணி ஒருத்தங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒருத்தரோட ஆக்ஷனை அது ஃபுல்லா பார்க்கும். நான் லீடு போட்டுட்டேன். லீடு போட்டதுக்கு அப்புறம் மோகன்குமார் எந்த லொகேஷன்ல இருந்து போடுறான், கோயம்புத்தூர்ல ராம்நகர். மோகன்குமார் எந்த டிவைஸ் யூஸ் பண்றான், மோகன்குமார் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்றாரு, என்னோட அல்காரிதம் எல்லாம் எடுத்துட்டு தான் அதே மாதிரி யாரெல்லாம் மேட்ச் ஆகுறாங்களோ பெர்முடேஷன் காம்பினேஷன் கொண்டு வைக்கலாம். ஏன்னா என்னை மாதிரி ஆளுங்க போடுவாங்கன்னா அவங்களோட அல்காரிதம் திங்க் பண்ணிடும். ஸோ இதுதான். அப்போ மெட்டாவோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது? இட் ஷோஸ் த ஆட் மோஸ்ட் லைக்லி டு டேக் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் டேட்டா, பிஹேவியர் அண்ட் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம யோசிக்கிறது. நம்ம ஆடு கிரியேட் பண்றப்போ இதை யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமா ஒரு ஆடை கிரியேட் பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் காமிங்க எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஆனா பேக் எண்ட்ல இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Key components.
இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று சொல்லுவோம். நீங்க கூகுள் ஆடா இருக்கட்டும், மெட்டா ஆடா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆப்ஷன்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஆப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏலம் போடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல வந்து ஒரு ஏலம் போடுறது. ஒரு இதுக்கு 4 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஏலம் போட்டு ஜெயிப்பாங்க. டாஸ் வின் பண்றாங்க கிரிக்கெட்ல. 2 பேரும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணுவாங்க, அம்பையர் வந்து டாஸ் போடுறாரு. யார் அதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துறாரு. இன்னொருத்தர் அதுக்கு அடுத்த லைன் எடுத்துக்கிறாரு. அதுக்கு அவர் மேட்ச் விட்டு போயிட மாட்டார். ஒருத்தர் பேட்டிங் எடுத்து அடுத்து பவுலிங் ஃபீல்டிங் எடுத்துக்கிறார். ஸோ அது மாதிரி தான் வந்து இங்கே ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணும். ஸோ ரியல் டைம் ஆக்ஷன்ல வந்து இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம ஒரு ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல நான் மட்டும் ரன் பண்ண போறது கிடையாது. ஆன்லைன் கம்பெனிஸ் டெல்லியில இருந்துட்டு கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற கம்பெனிஸும் ரன் பண்ணுவாங்க. ஸோ யதார்த்தமான உண்மை வந்து மோர் தென் ஒன் இருக்கலாம். இல்ல யாருமே ரன் பண்ணாம கூட இருக்கலாம், ஒருத்தன் மட்டும் ரன் பண்ற மாதிரி. ஸோ யாருமே ரன் பண்ணல அப்படின்னா எனக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் தான் ரன் பண்றாரு, இல்ல என் கூட இன்னொருத்தர் ஆட் ரன் பண்றாரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இப்போ 2 பேர் தான் ரன் பண்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ளதான் போட்டி. அப்ப இவங்களுக்குள்ள போட்டி அப்படிங்கிறப்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமா போகாது. நான் 10 ரூபானா ஒருத்தன் 12 ரூபா அப்படிங்கிறப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. இப்ப நிறைய பேர் போட்டி வர்றான்னு வச்சுக்கோ, 10 பேர் போட்டி வர்றாங்க அப்படின்னா சரி அவன் 10 பேர்த்தையும் எடுத்து நம்பர் 1ல காமிக்க முடியாது. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. 10 பேர் நான் இருந்தேன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லா நான் இந்த ஆடவே காமிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை மாதிரி உள்ள ஆளு இன்னும் 10 பேர்த்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூசர்ஸ் கடுப்பு போயிருவாங்க. ஸோ யூசர்ஸ் அந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் லைக் பண்றவங்களா இருக்கணும். அதுக்கு மேட்ச் ஆகிறப்ப 10 பேரோ 15 பேரோ அவனுக்கு தெரியும் இத்தனை பேர்த்த ஆட நான் காமிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிட் ஆர் பிட்டிங் அப்படின்னா நான் இந்த ஆடை காமிக்கணும்னா எவ்வளவு நான் விலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னோட ஆடை நான் காமிக்கிறதுக்கு எவ்வளவு விலை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்ப நான் வந்து டெய்லி நார்மலா எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா டெய்லி பட்ஜெட்ல ஒர்க் பண்ணுவாங்க. பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்றது வந்து மெட்டால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பட்ஜெட் ஆர் லைஃப் டைம் பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் வரப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நான் டெய்லி வந்து என்னால நான் 300 ரூபா செலவு பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு இப்போ எந்த இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இதெல்லாம் மெட்டா ஆட்ஸோட இது. ஒரு ஆட் வந்து நம்ம லைவா ரன் பண்ணி ஆப்ஷன்ங்கிறத டிஃபால்ட்டா உங்களுக்கு இதுல பட்ஜெட் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வரும். இப்போ டெய்லி பட்ஜெட் ஆட் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்களை மாற்ற முடியாது. 250 rupees per day அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ 250 ரூபா ஒரு நாளைக்கு வச்சிருக்கேன். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. பர் டேக்கு நான் வைக்கிறப்ப மெட்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணோன்னா பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த 250 ரூபாங்கிறது என்னன்னா ஒன் டே. அசியூம் தட் மிட் நைட் 12 மணிலிருந்து அடுத்த நாள் நைட் 12 மணி வரைக்கும் அந்த அப்போ 24 ஹவர்ஸும் அவன் நம்ம ஆடை காமிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க பட்ஜெட் வந்து 250 ரூபா வச்சிருக்கிறதுனால அங்க பிட்டிங்னு ஒன்று நடக்கும். இப்போ நைட் 12 மணிக்கு ஆளு கம்மியா இருப்பாங்க. பெருசா வந்து ஏழை யாரும் போக மாட்டாங்க. 3 மணிக்கு இன்னும் கம்மியா இருப்பாங்க. ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் யூசர்ஸ் வர்றாங்க. காலையில எந்திரிச்சோன்னே எல்லாரும் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். 7 மணிக்கு இன்னும் பார்க்குறவங்க இருக்காங்க. 12 மணிக்கு மத்தியானம் லஞ்ச் டைம் பார்க்குறோம், பிரேக் டைம் பார்க்குறோம். சாயங்காலம் 4:30 5 மணிக்கு மேலே மோஸ்ட்லி ஃப்ரீயா இருக்கும். 8 to 9 இன்னும் ஃப்ரீயா இருக்கும். அதுல வந்து என்னன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க 8 to 9 ஜாப் சீக்கர்ஸ் வந்து ஓவரால் எல்லா பக்கம் இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 மணிக்கு மேலே ஃப்ரீயா. அப்போ நான் ஆடை காமிக்கணும்னா இந்த டைமை நான் சூஸ் பண்ணணும். இந்த டைம் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ காலையில ஒரு 8 மணிக்கு நிறைய யூசர்ஸ் வர்றாங்க அப்படின்னா என்னோடதையும் காமிக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு காமிக்கணும், நிறைய பேர்த்து காமிக்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல யூசர்ஸ் அதிகமா இருக்கிறப்பதான் தே வில் டேக் மோர் ஆக்ஷன்ஸ். அந்த யூசர்ஸ் அதிகமா இருக்கணும். அதே சமயம் என்னோட ஆட் அந்த இதுக்கு மேட்ச் ஆகணும், அந்த யூசர்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். அதுவும் சும்மா உடைய யூசர்ஸ் இல்லை,
மெட்டா நினைப்பான் இவன்லாம் வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ இத்தனை இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகி போகும். அப்ப என்ன மாதிரி கம்பெனி சிமிலர் கம்பெனிஸ் நம்ம கொடுக்குறப்ப சரி ஓகே இந்த இடத்துல யூசர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, ஆக்ஷன்ஸ் போடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க, அப்ப காம்படிஷன் அதிகமாகும். 10 பேர் இருக்காங்க. அப்ப 10 பேர் இருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஓலா இதெல்லாம் நைட் டைம் புக் பண்றீங்க அப்படின்னா முகூர்த்த நாள் மழை நாள் எல்லாம் புக் பண்ணீங்கன்னா ரேட் அதிகமாகும். நீங்க ஐபோனுக்கு மட்டும் அதிகமா வச்செல்லாம் ஒரு தடவை மாட்டினாங்க. என்ன பண்றாங்க, பீக் டைம்ங்கிறப்ப தேர் இன்க்ரீசிங் த சார்ஜ். அப்ப பீக் டைம்ல நம்மளோட காம்படிஷன்ல போகுது. ஆட் 1 மோகன் அட்வர்டைசர் 1 போறான், இன்னொரு அட்வர்டைசர் 2 3 4 5 6 எல்லாம் போறப்ப அவன் காசு என்ன ஆகுதுன்னா மினிமம் இந்த பிட்டிங் அமௌண்ட் வந்து லெட்ஸ் சே 50 ரூபா அப்படின்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கும். இப்ப இந்த 50 ரூபாய்க்கு வந்து மோகனும் போட்டி போடுறாங்க. எதுக்கு? ஆடை காமிக்கிறது, லீடுக்கு இல்ல. மோகன்ல இருந்து 10 பேர் போட்டுறாங்க. இந்த 10 பேர் ஆடையும் கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஒரே ஆள்கிட்ட 2-3 ஆடை காமிப்பாங்க, ஒரே ஆள்கிட்ட 10 ஆடை 10 பேர்த்தோடதும் காமிக்கலாம். அதை வந்து அவங்க முடிவு பண்றாங்க எப்படிங்கிறத அதை அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஸோ ஆடை காமிக்கிறதுக்கு பிட்டிங்க்கு 50 ரூபா போடுறாங்க. சப்போஸ் ஆக்ஷன் அவன் வந்து லீடே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 50 ரூபா அவன் செலவாகும். ஏன்னா காமிச்சா அத்தனை பேர் லீடு போட மாட்டாங்க. 100 பேர்த்துக்கு காமிச்சாங்கன்னா ஒருத்தன் லீடு போடலாம், கன்சிடர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு 50 ரூபா. அப்ப 100 ரூபா வந்து காலையில உங்களுக்கு 8 to 9 முடிஞ்சு போயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் காமிக்க மாட்டான். மறுபடியும் பீக் டைம் வர்றப்ப கொஞ்சம் காமிப்பான். அவன் ஹோல் டேக்கு அப்படியே நம்மளே இழுத்துட்டு போவான். ஒரே இதுல முடிச்சுட்டு காலையில 1 மணி நேரத்துல 250 ரூபா முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஆடை ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பீக் டைமுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடை காமிக்கிறது அவன் முடியும். அதனாலதான் பட்ஜெட் நீங்க கம்மியா வச்சீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா நிறைய பேருக்கு கொண்டு காமிக்கிறத அவன் அவாய்ட் பண்ணிடுவான். பிட்டிங்க்கு நமக்கு அமௌண்ட்டே இருக்காது. அவன் கால்குலேட் பண்ணிக்குவான், இந்த இடத்துல பிட்டிங்க்கு 50 ரூபா, இன்னொரு இடத்துல 100 ரூபாய்க்கு போகும், இதை விட இன்னும் பீக்கில் போகும். ஏன்னா அட்வர்டைசர்ஸ் எல்லாமே 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுவாங்க. சில அட்வர்டைசர்ஸ் ஸ்பெசிஃபிக் டைமுக்கு மட்டும் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பிட்டிங் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஏஐ மூலமா ஆட்டோமேட்டிக். மேனுவலா நீங்க 8 to 9 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நானும் சொல்ல முடியாது. இது எல்லாமே மெட்டாவா ஃபிக்ஸ் பண்ணி பண்றது. அது பேஸ்டான ஒரு பட்ஜெட் எல்லாமே பார்க்கணும். அப்போ ஒரு சில சமயத்துல நம்மளுக்கு பட்ஜெட் லீடு நல்லா வரும் அது தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா பட்ஜெட் அடுத்த நாள் பட்ஜெட்டே இதை எடுத்துக்கும். நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், அடுத்த நாள் பட்ஜெட்டே அதை எடுத்துக்கும். அப்புறம் இன்னொரு நாள் அதை கம்மி பண்ணி ரெகுலரா போறதோட கம்மி பண்ணி 250 ரூபா ரெகுலரா வச்சோன்னா 150 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஓடுற மாதிரி. ஏன்னா இந்த 100 ரூபா ஆல்ரெடி எங்கேயாவது எடுத்துரும். ஸோ அதனால அவன் ஒரு நாள் அதிகமா எடுத்தானா அது தப்பு கிடையாது. நம்ம இன்னொரு நாள் அதை குறைச்சு ஈக்குவல் பண்ணிடுவோம். ஆமா, நம்ம அதான் சொல்றோம். நீங்க டெய்லி 500 ரூபா போடலாம், 1000 ரூபா போடலாம், டெய்லி 10,000 ரூபாய் இருக்காங்க, 1 லட்சம் போடுறவங்களும் இருக்கு. அளவுக்கு ரன் பண்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு பக்கம் மூலையில இருந்து நம்மளே இவ்வளவு பட்ஜெட் போறோம்னா நம்மளே இன்னொரு வேற ரன் பண்ண போறப்போ இன்னும் அதிகமா போட்டுதான் இருக்கும். இன்னும் பெரிய கம்பெனிஸ்லாம் நிறைய போகும். அப்போ வேர்ல்டு ஃபுல்லா யோசிச்சு பாருங்க, அது ஒரு கேட்டகரியில இது எத்தனையோ கேட்டகரி இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, இது எல்லாமே மெட்டா கம்பெனி காசா போறோம். அப்ப இதுதான் வந்து பிட்டிங். பிட்டிங்க்கு ஒரு பேசிக் அமௌண்ட். பிட்டிங்கிறது உள்ள போறதுக்கு தான், லீடு போடுறதுக்கு கிடையாது. எஸ்டிமேட்டட் ஆக்ஷன் ரேட் அப்படின்னு அடுத்தது நம்ம வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சரி நான் கூட அங்க 100 பேர் இப்ப இருக்கிறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காலையில் 8 மணிக்கு பீக்ல இருக்காங்க, யூசர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இதுல அவன் யோசிப்பான் எத்தனை பேர் வந்து நம்ம ஆடை கிளிக் பண்ணுவாங்க. யூசர்ஸ் வந்து 100 பேர் கிளிக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்க கொண்டு காமிக்கிறதுக்கு அவன் ரெடி. ஆனா நம்ம ஆடை எத்தனை பேர் கிளிக் பண்ணுவான்? அவன் வந்து அதுக்காக எல்லா ஆடையும் கிளிக் பண்ண மாட்டான். நம்ம ஆடு அவனுக்கு பிடிச்சிருக்கணும், எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும், கலர் காம்பினேஷன் அவனை அட்ராக்ட் பண்ணணுமா இருக்கும், சிடிஏ நல்ல சிடிஏ இருக்கணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா தான் எஸ்டிமேட். சும்மா நம்ம ஏதோ ஒரு ஆடை கிரியேட் பண்ணிட்டோம், காசு டெய்லி பட்ஜெட் 250 ரூபா 500 ரூபா போட்டோம் அப்படிங்கிறதுக்குலாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் காமிக்கிறப்ப நல்ல ஆடை காமிக்கணும்னு தான் முடிவு பண்ணும். நீங்களா இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க. ஏன்னா மோசமான ஆடை காமிச்சு யூசர் அவன் இருக்க வைக்கிறது தான் அதிக நேரம் அவனோட கோல். கஷ்டப்பட்டு இருக்க வச்சு சம்மந்தம் இல்லாம ஒண்ணு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு படம் நல்ல படத்தை பிடிச்சிருந்தாதான் நம்ம தேட்டருக்கு போய் எல்லாமே பார்க்கணும். அப்ப நல்ல படத்தை காமிச்சா தேட்டருக்காரனுக்கு லாபம். ஏதோ ஒரு படத்தை காமிச்சோன்னா நமக்கு வசூல் குறையத்தான் செய்யும். ஸோ அதனால நல்ல ஆடை காமிக்கணும்னா நம்ம ஆடை எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அந்த அல்காரிதம்
டிடெக்ட் பண்ணுது. நீ ஆடு கிரியேட் பண்ணி முடிச்சிடுறீங்க, நான் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆடை வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்க, அதோடைய 100க்கு ஒருத்தர் கூட கிளிக் பண்ண மாட்டாங்க, 0.5 200 பேருக்கு ஒருத்தர் தான் கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் பண்ற ரேஷன் நல்லா இருந்தாதான் ஆடை கொண்டு போய் அவங்க காமிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிட்டிங்க்கு உங்களுக்கு அமௌண்ட் வேணும், அமௌண்ட்டும் வேணும். அமௌண்ட் இருந்தது என்கிட்ட நல்ல பணம் இருக்குது, நான் 5000 per டேவே போடுறேன் அப்படின்னா நம்ம ஆடு போய் காமிச்சிருவாங்களான்னா அதுவும் காமிக்க மாட்டாங்க. அமௌண்ட்டும் வேணும், எஸ்டிமேட்டட் ஆக்ஷன் ரேட் அதுவும் இருக்கும். ஏன்னா நீங்க பணம் இருக்கு கொண்டு போய் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு யூசர் இருக்க மாட்டாங்க. இது என்ன எல்லாம் இன்டர்நெட்டிங்கா வீடியோ வருது அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நீங்க ரிப்போர்ட், ஸ்பேன், பிளாக், வீடியோஸ் இதெல்லாமே பண்ணலாம் ஆட் லிங்க். அடுத்து ஆட் குவாலிட்டி அண்ட் ரெலவன்ஸ். ஸோ ஆட் குவாலிட்டி அண்ட் ரெலவன்ஸ் அப்படிங்கிறது நேம் இதுலயே வரும். என்ன வருது? ரெலவன்ஸ்னா நான் எனக்கு அது மேட்ச் ஆகுதா, எனக்கு இருக்கிற இந்த ஆடை காமிக்கிறீங்க, இப்போ நம்ம இது எதுக்கு நமக்கு தேவையில்லாம வருது. ஸோ ரெலவன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்றது அங்கே இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒரு ஜாப் சீக்கர் வந்து ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஐடிக்குள்ள போகணுங்கிறத மெட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடிக்குள்ள தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அந்த ரெலவன்ஸா இருந்தால் தான் கொண்டை காமி. அப்போ அதில் ஒரு வேர்டோ ஏதோ நம்ம எழுதுறோம், கெட் இன்டு ஐடி ஜாப் அப்படின்னு போடுறப்போ அவனுக்கு அது ரெலவன்ஸா பார்க்கும். அவனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடியா இல்லை வேற ஏதாவது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அந்த ரெலவன்ஸுங்கிறது அந்த யூசருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது. ஆட் குவாலிட்டிங்கிறது அகைன் தே வில் ரேங்க். ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி நம்பர் வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்ஷன் ரேட்ல நம்ம முன்னாடி நம்ம போற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஆட் குவாலிட்டி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்க ஆடை வந்து கிளிக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஐ மீன் லைக்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க, நீ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ ஸ்பான்சர்ட் வந்ததுனால அது ஆடு தான். ஸ்பான்சர்டுக்குள்ள போய் பாருங்க நீங்க. ஸ்பான்சர்ல வந்து நிறைய கிளிக்ஸ் லைக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களோட ஆட் வந்து இன்னும் அதிகமா போகும். குவாலிட்டி அது என்ன நிறைய பேர் லைக் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், மெட்டாக்கு தெரிஞ்சிடும். சஜஸ்ட் ஸ்பான்சர் யூடியூப்ல ஸ்பான்சர்ங்கிறது ஆட் அப்படிங்கிறது. அதுல எத்தனை பேர் எங்கேஜ் ஆகிறாங்க, லைக் கமெண்ட் ஷேர் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு அவரோட ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஜென்ரலா எடுத்து போகணும் அப்படின்னா மார்க் பண்ணிடுறேன். இது பிட்டிங் அப்படிங்கிறது அந்த ஜென்ரலா ஒரு அமௌண்ட்டை பேஸ் பண்ணி போறது. ஜென்ரலா இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதாவது ads compete in real time auctions, winning not based only on highest bid. ஸோ பணம் இருக்கிறது மட்டும்தான் நல்லா பண்ண முடியும்னு கிடையாது. பிட்டு வேணும், எஸ்டிமேட்டட் ஆக்ஷன் ரேட்டு வேணும், ஆட் குவாலிட்டி அண்ட் ரெலவன்ஸும் உங்களுக்கு வேணும். ஸோ எஸ்டிமேட்டட் ஆக்ஷன்னா எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணுவாங்கன்னு அவங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பேஸ் பண்ணி ஆட் காப்பி கிளாரிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் கிளாரிட்டியாக கொடுத்துருக்கீங்க, கிரியேட்டிவ் குவாலிட்டி,
அந்த இமேஜஸ்லாம் கிரியேட் பண்றீங்களா, நல்லா கிரியேட்டிவா குவாலிட்டியா இருக்குது. லேண்டிங் பேஜ் ஒரு வாட்ஸ்அப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதை கிளிக் பண்ணா வேற ஒரு வெப்சைட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பேஜ்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இதே தான் கூகுளுக்கு வரும். கூகுளுக்கு வந்து ஒரு வீடியோ இருக்காது, நம்ம கூகுள் ஆட் எடுக்கிறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ பட் இதுதான் வந்து ஜென்ரலா எல்லாத்துக்கும் வருது. அதுலயும் இதே மாதிரி தான் பிட்டிங் வரும். அங்கேயே எஸ்டிமேட்டட் கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். ஆக்ஷன் ரேட்டுங்கிறத கிளிக் த்ரூ ரேட். நீங்க இது பெஸ்ட் என்ன கேட்டா சிடிஆர்னு சொல்லுவோம். எத்தனை பேர் எஸ்டிமேட் பண்ணுவோம், குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மூணும் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஆட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ அப்போ நம்ம பண்றப்ப இனிமேல் ஆட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ யார் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மெட்டா பார்த்துக்கும், நம்ம வேலை கிடையாது. ஆனா எப்படிங்கிறத என்ன சொன்னேன், நம்ம வேலை என்ன அப்படின்னா பட்ஜெட் ஓரளவுக்கு ரீசனபிளா வைக்கணும். இல்ல கம்மியான பட்ஜெட்னா ஓகே, நம்மளுக்கு இவ்வளவுதான் முடியும்னா விட்டுருங்க. பட் நிறைய கிளைண்ட் பணம் இருக்கும், எனக்கு வந்து லீடு வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ எப்பவுமே பட்ஜெட்டை ஒரே டைம்ல இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு 250 ரூபா வச்சிருக்கீங்கன்னா டபுளுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. 350 டபுள்னா 500, நீங்க உடனே 1000 அப்படியெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா அது மறுபடியும் ஸ்டடிங்கிற ஒரு டைம் எடுத்துக்கும். டக்குன்னு பட்ஜெட் ஏறினாலும் அது கன்ஃபியூஸ் ஆயிடும். இத்தனை பட்ஜெட் நான் யாரை கொண்டே காமிப்பேன் எங்க, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குவாலிட்டி ரெலவன்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். ஸோ எவ்ரி ஆட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ஃபேஸ் போயிருக்கு. எவ்ரி ஆட் ஆட் செட்னு சொல்லுவோம். அதை உங்களுக்கு உள்ள வர்றப்ப மெட்டா நீட்ஸ் approximately 50 leads to exit learning phase. நீங்க லீட் கேம்பெயின் ரன் பண்றீங்க அப்படின்னா பர்டிகுலர் லீட் கேம்பெயின் போட்டிருக்கீங்க. லீட் கேம்பெயின் ரன் பண்றீங்கன்னா குறைஞ்சது 50 லீட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த லேர்னிங் விட்டு வெளியில வரும். சரி, லேர்னிங் ஃபேஸ்னா என்ன அப்படின்னா மெட்டாவும் கொஞ்சம் கத்துக்குது. நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த ஆடை நீங்க சில காம்பனன்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஏஜ், லொகேஷன், அந்த ஐசிபி எல்லாம் வச்சு நீங்க ஆட் கிரியேட் பண்ணுவீங்க. அவங்ககிட்ட எல்லாம் கொண்டு காமிக்கிறப்ப அவங்க எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் கொஞ்ச நாள் படிக்கும். இந்த டைம்ல காமிச்சா நல்லா வருமா, இந்த மொபைல்ல இருக்கவங்களுக்கு காமிச்சா வருமா, இந்த சிக்னல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணும். ஸோ எடுத்தோடனே அது எல்லாம் இந்த ஆடுக்கு இவங்க எல்லாம் சூஸ் பண்ணணும்னு உடனே பண்ணாது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் அண்ட் எரர்ல காமிச்சு தான் பண்ணும். ஸோ அதை வந்து அந்த ட்ரையல் அண்ட் எரர்ல இருந்து எக்ஸிட் ஆகணும். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்க ஆடை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 50 லீடு அது தேவைப்படும். ஸோ ஏன்னா எல்லா லீடுமே குவாலிட்டியா வராது. நான் ஓப்பனா சொல்ல, எல்லாரும் மெட்டால போய் பார்க்கறது என்னன்னா குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்றது கஷ்டம். அப்போ குவாலிட்டி லீட் நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு மெட்டாவும் இட் டேக்ஸ் டைம். நான் உடனே காமிக்கிறேன், இவர் போடுறாரு, லீடு வந்துடுது, ஆனா அது கன்வெர்ட் ஆகாமன்னா ஆகாது. அப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது இன்னும் அது படிச்சுட்டே இருக்கும். அதனால வந்து லேர்னிங் ஃபேஸ் போகும். 50 லீடு வந்து இருந்ததுனாதான் அது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸிட் அந்த ஃபேஸ்ல இருந்து வெளியில வரும். இப்ப ஏஐ அப்படிங்கறதெல்லாம் நம்ம நல்லா யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையை குறைச்சிட்டு அதை பண்ணுது. மெட்டாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எதுவும் பண்ணாதீங்க, ஏஐ வில் டேக் கேர் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம அந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும். இது ஒரு லாஸ்ட் 1 இயரா இப்படி போயிட்டு இருக்குன்னா எடுத்தோடனே ஏஐ கண்ட்ரோல் நம்ம விடல. இப்ப எல்லாமே என்ன பண்றோம்னா ஏஐ நல்ல ரிசல்ட் வருது, அவனும் நிறைய ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறம் வர்றாங்க. அதனால வந்து ஏஐட்ட நம்ம கிட்டத்தட்ட சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுறோம். நீ ஏன் வந்து ஆடியன்ஸை சூஸ் பண்ணிக்கோ. முதல்ல வந்து என்னன்னா அப்ளை காமிச்சு வரல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆள்கிட்ட கொண்டு காமிங்கன்ட்டு அந்த ஆடியன்ஸ்னு ஒன்று காமிச்சு. அந்த ஆடியன்ஸ் வந்து இப்ப மெட்டா என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க, நானே புரிஞ்சுக்கிறேன். நீங்க வச்சிருக்கிற இமேஜ், நீங்க வச்சிருக்கிற கண்டென்ட், நீங்க செலக்ட் பண்ற லொகேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி யார்கிட்ட காமிக்கிறேன் நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இப்ப எல்லாரும் நம்ம அக்செப்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன கேட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆடியன்ஸ் வந்து. ஆனா சில இடத்துல ஸ்டில் நம்ம கொடுக்கறதுனால கொடுக்கலாம், ஆடியன்ஸ் இது கொடுங்க. எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குதுன்னா பெட்டர் லீவ் இட் டு ஏஐ. எத்தனை எல்லாமே பார்த்தலாம், ரிப்போர்ட்ல பார்த்துக்கலாம். எத்தனை பேருக்கு காமிச்சிருக்கு, எத்தனை பேர் திருப்பி காமிச்சு, எத்தனை பேர்னா அந்த பர்டிகுலர் பர்சனலா நம்ம பார்க்க முடியாது. எத்தனை அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஞாபகம், எத்தனை அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு.
இது என்ன அப்படின்னா ப்ராட் டார்கெட்டிங் அலவுஸ் அல்காரிதம் ஃப்ரீடம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க கோயம்புத்தூர்ல இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்கன்னு எதையும் எடுக்காதுங்க, ப்ராடா விட்டுருங்க. ஏஜ் இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க. ப்ராடா விட்டீங்கன்னா அதுவே கன்ஃபியூஸ். நீங்க ஏஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு ஓகே, பட் இருந்தாலும் நம்ம சில இதெல்லாம் நம்ம பண்ணணுங்க பண்ணாலும் அல்காரிதம்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். நீ ஏன் முடிவு பண்ணி எல்லாம் கொண்டு வா அப்படின்னு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா நேரோ டார்கெட்டிங் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் லேர்னிங். நீங்க ரொம்ப குறைக்கிறீங்க. எப்படி குறைக்கிறீங்க அப்படின்னா ஏஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க, 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள விட்டு காமிங்க. அடுத்தது தமிழ் பேசுறவங்ககிட்ட தமிழ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் காமிங்க. அடுத்தது இவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தா மட்டும் காமிங்க, அது எம்பிஏ படிச்சிருந்தா மட்டும் காமிங்க. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எம்பிஏ மட்டும் பார்த்தாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க நேரோ பண்ண 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 அதுக்கு ஆடியன்ஸ் சைஸ் குறைஞ்சிட்டே வரும். கோயம்புத்தூர்ல 2 லட்சம் பேர் இருப்பாங்க, 20 to 30 பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ் பேசுறவங்க ஒரு 75,000 மாறுவாங்க. எம்பிஏ படிச்சவங்க 25,000 மாறும். அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னே 10,000 பேரை மாறும். மெட்டாவோட டேட்டா இதெல்லாம். அப்போ நீங்க 2 லட்சம் பேர்த்துல காமிக்கலான்னு இருந்ததை கொண்டு நம்ம 10,000 பேர்த்திட்ட காமிக்கிறதுக்கு நேரோட பண்றோம். அதையே அவன் வேண்டாம் அப்படிங்கிறான். அது கத்துக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் திடீர்னு வேற டிகிரி படிச்சவங்க கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், எம்பிஏ மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் அதை கொடுங்க. இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு யார் படிச்சா என்ன அப்படின்னா நீங்க அதில் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. லுக் ஆடியன்ஸ் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். லுக் ஆடியன்ஸ்ல நம்ம லுக் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா இப்ப சதீஷ் இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னா அப்படின்னா சதீஷ் மாதிரியே உள்ள ஆளு, அதான் லுக் ஆடியன்ஸ். ஓகேங்களா, ஒரு ஆடியன்ஸ் எடுத்தா சக்சஸ் ஆயிடுச்சு, அவர் மாதிரியே உள்ள மற்ற ஆடியன்ஸ். ரீடார்கெட்டிங் ஒர்க் வித் ஹையர் இன்டென்ட் யூசர். ஸோ ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறது ரக்ஷனா அபிநயா ஜஸ்ட் கிவ் மீ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு, முடிச்சாங்க. ஓகே சார். ரீடார்கெட்டிங் ஒர்க் வித் ஹையர் இன்டென்ட்ஸ்னா திருப்பி காமிக்கிறப்ப ஒரு ஆள் பார்த்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா அவங்ககிட்டயே திருப்பி கொண்டாங்க. நீங்க நிறைய இதுல டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, திருப்பி வந்து உங்களுக்கு ஹோட்டல் வேணுமா, ஃபிளைட் சார்ஜ் வேணுமா, இது இந்த ரிலேட்டட் இதில் காமிக்கிறது தான் வந்து ரீடார்கெட்டிங். ஜொமேட்டோ இல்லை, அதனால அது ஒரு பெஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தான். கம்மியாகவும் அமௌண்ட்டும் கம்மியாக போடுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபி எஸ்டிபி கஸ்டமர் ஜெர்னி ஆஃபர் பார்த்தோம். ஹவ் ஆட் அல்காரிதம் ஒர்க், கீ காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே லேர்னிங் ஃபேஸ் போகிறது, எப்படி டார்கெட்டிங் அண்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் இருக்கு, இன்னும் பட்ஜெட் ஸ்கேலிங் எல்லாமே நம்ம பேசிக்ஸ் முடிச்சு நம்ம அங்கே போயிடலாம்.